ஹாய் ஹலோ வணக்கங்க. இந்த சிஸ்டர் வந்து அழகாக ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹெரிடிட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்கா, செல்லுக்கு உள்ளாடி என்ன இருக்கும், நியூக்ளியஸ் இருக்குமா, நியூக்ளியஸ்க்கு உள்ளாடி என்ன இருக்கும், குரோமோசோம்ஸ் இருக்குமா, குரோமோசோம்ஸ்க்கு உள்ளாடி என்ன இருக்கும், டிஎன்ஏ இருக்குமா, டிஎன்ஏக்கு உள்ளாடி என்ன இருக்கும், ஜீன் இருக்கும். ஓகேவா? இந்த ஜீன் தான் கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகேவா? இந்த ஜீனு, இந்த டிஎன்ஏ, இந்த குரோமோசோம்ஸ், இதை பற்றி எல்லாம் சேர்த்து படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஜெனட்டிக்ஸ். சரியா? அடுத்தது ஹெரிடிட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜீன் சொன்ன தெரியுமா, ஜீனுங்கிறது ஒரு கேரக்டர், அதாவது கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. இந்த கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தும். எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த குழந்தைங்க சிலது அப்பாவும் மாதிரி இருக்கும், அம்மாவும் மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் மாதிரி இருக்கும், தாத்தா பாட்டியை மாதிரி இருக்கும். அப்போது தாத்தா பாட்டிகிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் இந்த அப்பா அம்மா மூலமாக குழந்தைங்களுக்கு கடத்தப்படுது. சரியா? ஒரு தலைமுறையிலிருந்து மரபு பண்புகள் இன்னொரு தலைமுறைகளுக்கு என்ன செய்யுது, கடத்தப்படுது. ஓகேவா? அப்படி கடத்துது பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெரிடிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கடத்திட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.